பிரைஸ்லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு. அவர் தனக்கு ஏற்கனவே ஒரு 12 சீசர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவர்களை தவிர்த்து ஒரு 70 பேரை அவருடைய ஊழியத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் கூட ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த 70 பேரை வெளியில போய் ஊழியம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இயேசு அவர்களை பாராட்டாம அவர் சொல்றாரு, எல்லாம் நல்லதான், அவருக்கு தெரியுது எல்லாமே நல்லதான், ஆனால் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அந்த காரியம் சம்பவிக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றாரு. மின்னலை போல ஒரே வார்த்தையில் அவர் சொல்லி முடிச்சினார். லூக்கா 10:18 இப்படி சொல்லியிருக்கோம், மின்னலை போல சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு. எதற்காக அந்த மின்னலுக்கு சாத்தானே ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த மழை காலங்களில் என்னன்னா அந்த மேகங்கள் உருவாகும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நேர் மின்னூட்டம் கொண்ட மேகமும் எதிர் மின்னூட்டம் கொண்ட மேகம் ஒன்றோடொன்று மோதும் போது மின்னல் உருவாகிறது. அந்த மின்னலை நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த மின்னலுடைய வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 2,25,308 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த மின்னல் பூமியை வந்தடையுது. அப்போ இந்த எதிர்மறையான மேகம் நேர்மறையான மேகம் ரெண்டுமே மோதும் போது மின்னல் உருவாகிறது. அதுபோல வெளிப்படுத்தல் 12:7 அந்த சொல்லப்பட்டிருக்கும், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவரை சார்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதனை சார்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ள முடியவில்லை அப்படின்னா, அப்போ தேவ தூதர்களோடு பிசாசின் தூதர்கள் யுத்தம் பண்ணும்போது அவர்களால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. மிகாவேலும் அவரை சார்ந்த தூதர்களும் பிசாசின் தூதர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்போது இந்த பிசாசின் தூதர்களால் தேவ தூதர்களை ஜெயம் கொள்ள முடியாத காரணத்தினால இவர்களுக்கு கோபம் வருது. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு தேவதூதர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியலை. அப்போ எப்போ நேர்மறை மேகம் எதிர்மறை மேகம் மோதும் போது மின்னல் உருவாகி பூமியில் வருதோ, அதுபோல் இந்த நேர்மறையான தூதர்களும் எதிர்மறையான தூதர்களும் மோதும் போது ஜெயம் கொள்ள முடியாததால் அந்த யுத்தத்திற்கு காரணமாக இருக்கிற ஜனங்களை நோக்கி சாத்தான் அவர்களை தாக்குவதற்காக உலகத்தில் வரான். புரியுதா அவங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்போது செபிக்கிற தேவ பிள்ளைகளால் தான் யுத்தம் நடக்குது. சில காரியங்களுக்காக, மற்ற நபர்களுக்காக, அல்லது தன்னுடைய குடும்பத்தின் சில கட்டுகளை மாற்றுவதற்காக, சில நபருடைய விடுதலைக்காக செபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தேவ சமூகத்தில் ஊழியம் செய்யும் போது, அதாவது ஜெபிக்கும் போது, இங்கே வானத்தில் நம்ம நினைப்போம் நம்முடைய ஜெபம் எந்த மாற்றத்தையுமே கொண்டு வரல அப்படின்னு. ஆனால் ஆவிக்குரிய மண்டலங்களில் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் சில யுத்தம் அந்த ஆவிக்குரிய மண்டலங்களில் நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜெபத்தினால. மற்றவங்க பார்வையில் இன்னைக்கு உங்களை பார்க்க ஏளனமாக இருக்கலாம். உங்களுக்கே நான் செபிச்சு எதை பார்த்தேன், ஜெபத்தினால ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஜெபம் அங்கே ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். அந்த யுத்தம் அங்கே நடக்கும்போது மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் நமக்காக, அதாவது இந்த யுத்தத்திற்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய குடும்பத்திற்காக, அதாவது நீங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் பந்துரங்களுக்கு விரோதமாய் போராடும் போது பிசாசுகள் அவர்களுடைய திட்டம் நடக்காதோ அப்படின்னு சொல்லி அதுகளும் என்ன பண்ணணும்னா யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு என்னன்னா, தேவதூதர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத போது நீ ஜெபிச்சு தானே இந்த யுத்தம் நடக்குது, அதனால உன் மேலே கோபத்தை, அதாவது சண்டைக்கு தூண்டி விடுறவங்கள தேடி வருவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போடுறவங்களை ஜெயிக்க முடியாததால சண்டைக்கு தூண்டி விடுற உங்களை தேடி பிசாசு கீழே வருவான். அதான் ஆண்டவர் சொல்வார், நீ பிசாசை விரட்டிட்ட, இப்போ பிசாசின் ராஜ்யத்தில் ஒரு யுத்தம் நடக்குது இல்லையா, அப்போ அவன் அங்கிருந்து மறுபடியும் யார் அதற்கு காரணமோ அவர்களை தேடி அந்த மின்னலை போல என்ன செய்கிறான்னா அவன் உலகத்தில் விழுறான். மின்னலை போல அவர்களை தாக்குறதுக்காக, அதாவது செபிக்கிறவர்களை, யுத்தத்திற்கு காரணமானவர்களை தாக்குறதற்காக வரான். மின்னலை போல வேகத்தில் அவன் வருவான். அதனால எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மின்னல் உருவாவதை போல பிசாசானவன் தேவ ஜனங்களை
தாக்குகிறதற்காக முற்படுகிறான். இப்போ நீங்கள் யுத்த களத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பாதுகாப்பிற்காக, அதாவது ஊழியர்களை செய்யும் போது உங்களுடைய பாதுகாப்பிற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வாருங்க. இதில் அடுத்தடுத்த நிலைகளை அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் பிசாசை ஒப்புமைப்படுத்திருக்கிறது, ஏன் ஒப்புமைப்படுத்திருக்கிறதுன்னு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஆமென்.